ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 200 கிராம் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ட்ரை ஜார் எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் இருக்கிறத ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு நீங்கள் வேணும்னா கூட கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் இந்த பவுடர். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு கல்பாசி பூ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்ருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிட்ருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அந்த விழுதை சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிட்ருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா சாஃப்டாக வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அரைச்சி வச்சிட்ருக்க அந்த மிளகு, சீரகம், சோம்பு பவுடரை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்ருக்க மஷ்ரூமை இப்போ சேர்த்துக்கலாம். மஷ்ரூமுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை, அதுலேயே தண்ணி வரும். நம்ம இந்த மசாலாவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம்னா அதுலேயே தண்ணி வந்துடும். அந்த தண்ணியிலே வெந்துடும். நம்ம இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு வச்சிடலாம். இதில் தண்ணி வந்து அது நல்லா குக்காகி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும். இது இன்னுமே சுருண்டு வரும். ஸோ நம்ம சிம்லேயே வச்சு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது இன்னுமே நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.